தமிழ்நாடு 2026 360 டிகிரி எலெக்ஷன் அப்டேட்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பா இருக்கும். கடைசியா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் யார் யார் வேட்பாளராக போட்டியிட போறாங்க அப்படின்ற தகவல்கள் நம்ம பார்த்தோம். ஆனா தொடர்ச்சியா நிறைய வியூவர்ஸ் நீங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போடுங்க அப்படின்றத தொடர்ச்சியா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஷோல புதுசா வருணும் வந்திருக்காரு. அந்த வகையில திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல என்ன தொகுதி பார்க்கலாம்? ஆவடியில இருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஆமா, ஆவடியில இருந்தே ஆவடியின் மன்னன் இவர், அவரை பாத்துருவோம் சார். அதனால ஆவடியிலே பாத்திரலாம். ஆவடியில இது வரைக்கும் யார் யாரு எவ்வளவு முறை வெற்றி பெற்று இருக்காங்க? ஆவடியில அந்த தொகுதி உருவாகி 3 தேர்தல்கள் தான் நடந்திருக்கு. அதுல அதிமுக 2 முறையும் திமுக 1 முறையும் வென்றிருக்காங்க. ஓகே. 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுகல ஆவடி நாசர் ஜெயிச்சிருக்காரு. எதிர்த்து போட்டியிட்டது அதிமுகல மாஃபாய் பாண்டியராஜன் போட்டிட்டு இருக்காரு. 2 பேருக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது 55,275 அவ்வளவு வாக்குகள்ல வித்தியாசத்துல வென்றிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் விஜயலட்சுமி போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 30,087 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மானிமாலா உதயகுமார் அவர் ஒரு 17,092 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இப்ப அவங்க டிஎம்கே கூட்டணியில வேற இருக்காங்க. ஆமா, நீ சொன்ன மாதிரி நாம் தமிழர்ல 30,000 வாக்குகள். இப்ப சென்னையில மற்ற தொகுதிகளை விட ஆவடியில கொஞ்சம் கட்டமைப்பு நிர்வாகிகள்லாம் நல்லா வேலை பார்க்குற மாதிரி இருக்காங்க. சோ அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாக்குகள் அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் நீதி மையமுமே இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய தொகுதிகள்ல நல்ல வாக்குகளே வாங்கியிருக்காங்க. இது இந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு போய் தான் திமுக தலைமை கிட்ட கொடுத்து பாருங்க, நாங்க எவ்வளவு வாங்கியிருக்கோம், இங்க எல்லாம் தேமுதிக எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க, பொதுவா நாங்க அவங்களோட அதிகமா வாங்கியிருக்கோம்னு சொல்லிதான் இப்ப அதிக இடங்களும் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. டார்ச் லைட்லயும் நிக்கணும்னு. ஆமா, டார்ச் லைட்லயும் நிக்கணும்ன்றதான் கேட்கறாங்க. 2024 இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது. அந்த வகையில காங்கிரஸ்ல சசிகாந்த் செந்தில் அவர் 1,56,000 வாக்குகள், நல்ல வாக்குகள் அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு. அதிமுக கூட்டணியில பார்த்தா தேமுதிக சார்பில் நல்ல தம்பி அவர் ஒரு 34,000 இந்த அளவுக்கு தான் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட இவர் 1,20,000 வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்காரு. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்காங்க. அடுத்து பாஜக சார்பில் பொன் பாலகணபதி அவருமே பாத்தீங்கன்னா 51,000க்கும் அதிகமா வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக கூட இங்க தேமுதிக அதிமுக எல்லாம் முந்தி வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் தேமுதிகவோட வெயிட் தெரிஞ்சுதானே இப்ப ஸ்டாலின் கூப்பிட்டு இருக்காரு. ஆமா, அது உண்மைதான். நாம் தமிழரோட ஜெகதீஷ் சந்தர் அவருமே ஒரு 27,700 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2026 இங்க யார் யார் சீட்டுக்கான ரேஸ்ல இருக்கா? 2026க்கு இப்ப கிட்டத்தட்ட தேர்தல் தேதி எல்லாம் அறிவிச்சிட்டதுனால இப்ப நாசர் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு திமுகல. ஓகே. மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் அவரும் நாசரோட போட்டி போட்டு சீட்டு வாங்கி கேட்டு இருக்காரு. ஏன்னா இளைஞரணியில நிறைய இடங்கள் வேணும்லாம் உதயநிதி கேட்டுட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில இளைஞரணி சார்பா அப்படி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக பார்த்தோம்னா மாஃபா பாண்டியராஜன் இந்த முறை இங்க எல்லாம் நிக்கிற ஐடியாலாம் அவர் சுத்தமா இல்ல. சோ அதனால அவர் ரேஸ்ல இல்ல. அதே சமயம் பார்த்தோம்னா இப்ப தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் கலந்துக்கிறாருல ஆவடி குமார் அவர் ரேஸ்ல இருக்காரு. திருநின்றவூர் நகர செயலாளர் கிஷோர் அவர் ரேஸ்ல இருக்காரு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் அவருமே ரேஸ்ல இருக்காரு. அமைப்பு செயலாளர் திருவேற்காடு ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாருமே அதிமுகல சீட்டு வாங்குறதுக்கான முயற்சிகள்ல ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. ஏன்னா பொதுவா நார்த்து கொங்கு சவுத் எல்லாம் போனா பாஜக பாமக அப்படின்னு நிறைய போட்டிகள் இருக்கும். சென்னையில குறிப்பிட்ட தொகுதிகள் பாத்தீங்கன்னா பெருசா அதிமுகலே போட்டி இருக்காது. அது போக கூட்டணியிலுமே பெருசா போட்டி இல்லாத சூழல் தான் இருக்கு. நாம் தமிழர் தாவேக்காவோட நிலைமை என்ன? நாம் தமிழர்ல புனிதா சண்முகம் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க, அவங்கதான் வேட்பாளர் அப்படின்ட்டு. சோ எந்த ரேஸும் கிடையாது, அண்ணன் முந்திட்டு அறிவிச்சிட்டாரு. தாவேக்கால ஒரு 3 பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மணிகண்டன், அபிராமி, குமரன் இவங்க 3 பேர்ல யாருக்கு கிடைக்குதுங்கிறத பாக்கணும். ஏன்னா அவங்கதான் இங்க முக்கியமான நிர்வாகிகளா இருக்காங்க. சோ அந்த நிர்வாகிகள்ல யாராவது ஒருவர் வேட்பாளராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. சமூக மக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க பட்டியலின மக்கள் அதிகமா இருக்காங்க. அதற்கு அடுத்தா பாத்தீங்கன்னா வன்னியர் சிறுபான்மையினர் அதிகமா இருக்காங்க அடர்த்தியா. முதலியார், நாயுடு, ரெட்டியார், செட்டியார், முக்குலத்தோர் இவங்க எல்லாருமே இந்த தொகுதியில ஒரு கணிசமா வசிக்கிற மக்களா இருக்காங்க. ஆமா, ஆவடி பார்த்தாச்சு. அடுத்ததா என்ன தொகுதி பார்க்கலாம்? அடுத்து மதுரவாயல் போயிருவோம். மதுரவாயல். ஆமா,
மதுரை தொகுதி பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து 3 தேர்தல் தான் அங்கேயும் வந்து நடந்திருக்கு. சிபிஐ ஒரு முறை, அதிமுக ஒரு முறை, திமுக ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. சிபிஐயுமே பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில இருக்கும்போது தான் ஜெயிச்சிருக்காங்க. எதிர்த்து வந்து திமுக கூட்டணியில பாமக நின்று இருக்காங்க, அப்பதான் ஜெயிச்சிருக்காங்க. சோ அதிமுக கூட்டணி தான் ஒரு 2 டைம் ஜெயிச்சிருக்காங்க, திமுக ஒரு டைம் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா. 2021 யாரு எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றா? ஆமா, திமுகல இருந்து கணபதி அவர் போட்டிட்டாரு, அதிமுக சார்புல பெஞ்சமின் வந்து போட்டிட்டு இருந்தாரு. இதுல வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 31,721 வாக்குகள் வித்தியாசத்துல பெஞ்சமின் வந்து வெற்றி பெற்றிருந்தாரு. மானிமாலா பத்மபிரியா அவங்க வந்து இப்ப எங்க இருக்காங்கன்னா திமுக தான் இருக்காங்க. அவங்க ஒரு 33,401 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர்ல கணேஷ்குமார் அவர் ஒரு 21,045 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. எப்படி நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னமோ அந்த மாதிரி வாக்குகள் வாங்கியிருக்காங்க மக்கள் நீதி மையம். அதே மாதிரி மதுராவிலுமே முக்கியமா இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா கமலஹாசன், அதுக்கப்புறம் டாக்டர் மகேந்திரன், இவங்களுக்கு எல்லாம் அடுத்தே பத்மபிரியா தான் அதிக வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஆமா, இப்ப 3 பேருமே திமுக தான் அறிவாலயத்துல தான் இருக்காங்க. பட் கமல் மானிமால இருக்காரு, அவங்க 2 பேரும் திமுக, 2 பேரும் நேரடி திமுக இருக்காங்க. கமல் கூட்டணியா திமுக கூட்டணியில இருக்காரு. 2021 சொன்னீங்க. 2024 பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் இந்த தொகுதி வந்து வருது. மதுரை தொகுதி வந்து வருது. TR பாலு வந்து திமுக சார்பில் போட்டிட்டு ஒரு 1,24,000 இந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் பிரேம்குமார் அவர் ஒரு 46,000 இந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. தமாகால வந்து வேணுகோபால் இங்க வந்து 38,250 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. பாஜக கூட்டணியில GK வாசனும் இங்க சாதனை பண்ணியிருக்காரு. இல்ல, பாஜக கூட்டணி, பாஜக வாக்குகள், GK வாசன் வாக்குகளும் இருக்கும். ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் இயல்பாவே காங்கிரஸ் அந்த ஒரு மாதிரியான பெல்ட் தானே. சோ அதன் அடிப்படையில அப்படி இருக்கும். நாம் தமிழர்ல ரவிச்சந்திரன் டாக்டர் அவர் வந்து 26,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இங்க தேமுதிக தமாக இந்த தொகுதியெல்லாம் ஏன் வாங்கினாங்கன்னே தெரியாத அளவுக்கு தொகுதியை வாங்கி அங்க குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கல, கொடுத்துட்டாங்க. நீங்க கரெக்ட், எல்லாமே நீங்க ஈஸியான தொகுதியாவே கேட்க கூடாதுன்ற மாதிரி. ஏன்னா இங்க வந்து திமுக காங்கிரஸ், அதாவது திமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஓட்டு பாத்தீங்கன்னா 1,50,000 20,000 போயிட்டு இருக்கு. அதிமுக இந்த தேமுதிக பாஜக எல்லாம் பாத்தீங்கன்னா 50,000 தாண்டல, 50,000 தாண்டல, கூட்டினா கூட ஒரு 80,000 தான் வருது. 80,000 70,000 தான். அதனால TR பாலு அங்க கம்ஃபர்டபுளாவே ஜெயிச்சிருக்காரு. சோ திமுக கூட்டணிக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான தொகுதியாகத்தான் மதுரை தொகுதியுமே இருக்கு. 2024 வரைக்கும். 26ல அங்க யார் யாரு ரேஸ்ல இருக்கா? திமுக மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியத்தோட ஆதரவாளர் தான் இப்ப சிட்டிங் MLA-வா இருக்கிற காரப்பாக்கம் கணபதி. அவர் நான் திரும்பியும் எனக்கு சீட்டு கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன், இது எனக்கு ஈஸியா இருக்கும் போல தெரியும் அவர் கேட்டுக்கிறாரு. ஓகே, மாசுவோட ஆதரவோட அவர் கிடைச்சிருன்றீங்க. மாசுவோட ஆதரவுல இவரு சீட்டு கேட்டாருன்னா மானிமா ஆதரவுல இருந்தே நாங்க வந்திருக்கேங்க அப்படின்னு பத்மபிரியா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பத்மபிரியாவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, கட்சி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுனால போயிட்டாங்க. ஆனா நான் முன்னாடி போனாலும் பின்னாடி தலைவரே இங்கதானே வந்திருக்காருன்னு கூட அவங்க சொல்லி கேட்கலாம். பட் பத்மபிரியா அவங்களும் வந்து இந்த முறை வந்து எனக்கு சீட்டு கொடுங்கன்னு அவங்களும் ட்ரை பண்ணி, ஏன்னா அவங்க நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க எல்லாரையும் விட. ரொம்பவே இளைஞரணி, இந்த ஐடி விங்க, சமூக செயற்பாட்டாளர் சந்திப்பு அப்படி இப்படின்னு ரொம்பவே பிஸியா தான் இருக்காங்க. சோ அவங்களுமே அந்த முயற்சியில இருக்காங்க, எதிர்பார்க்கறாங்க. ஆமா. அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலர் பெஞ்சமின் வந்து நான் தாங்க வேட்பாளர், எடப்பாடியார் என்னதான் நிறுத்துவாருன்னு வேலைகளே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவர் ஆரம்பிச்சிட்டாரா? பிஜேபி கேட்டாங்கன்னா அது அந்த தொகுதியெல்லாம் பெருசா வந்து கேட்க மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன்ல, தென் மாவட்டம், அதே போல சென்னையில வேளச்சேரி, டி நகர், இந்த மாதிரியான தொகுதிகள், மயிலாப்பூர் இப்படி வேணா கேட்பாங்களே தவிர திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அங்கெல்லாம் வந்து அதிமுகக்குள்ளே பெருசா போட்டி இல்லாத சூழல் தான் இருக்கு. நாம் தமிழர் தாவேக்காவோட நிலைமை என்னவா இருக்கு? ஆமா, நாம் தமிழர் வந்து ரேவதி அவங்க வந்து ஏற்கனவே அறிவிச்ச வேட்பாளர் தான். தாவேக்கால பாலமுருகன், சோகன்லால், யுவராஜ் இவங்க 3 பேரும் தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீட்டு வாங்குறதுக்கு. ஓகே, திடீர்னு கூட வந்து அவரு விஜய் வந்து யாராவது ஒரு கூட வேட்பாளரா நிறுத்தலாம், ஒரு சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டா கூட யாரையாவது நிறுத்தலாம். ஏன்னா மரியவில்சன் எல்லாம் ஏற்கனவே வந்து மதுரையில தான் நிக்க போறாருன்னா சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து அவரு வேற தொகுதின்றாங்க. சோ அதை பார்க்கலாம். அடுத்த சமூக மக்கள் நம்ம பார்த்தோம்னா இங்கேயுமே பாத்தீங்கன்னா வன்னியர் பட்டியல் சமூகம், இந்த சமூகங்கள் தான் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சமூகங்களா இருக்காங்க. மதுராவையிலும் பார்த்தாச்சு. அடுத்து எந்த தொகுதி பார்க்கலாம்? அப்படியே அப்படி பிடிச்சி இப்படி வந்தோம்னா அம்பத்தூரையுமே பார்த்தேன். ஆமா, அம்பத்தூர்லயுமே எப்படின்னா அதிமுக வந்து 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, திமுக வந்து 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. 2021 நிலைமை என்ன?
2021 திமுக தான் அங்க ஜெயிச்சிருக்காங்க. ஜோசப் சாமுவேல் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதிமுகவோட அலெக்சாண்டரோட இவர் 42,146 வாக்குகள் அதிகம் பெற்று ஜெயிச்சிருக்காரு. நாம் தமிழரை பொறுத்தவரை மகேந்திரன் இருக்காரு, இவர் 22,701 வாக்குகள் வாங்கியிருக்காரு. மானிமால வைத்தீஸ்வரன் அவரும் ஒரு 22,370 வாங்கியிருக்காரு. மானிமா வாங்கிட்டு இருக்காங்க. மானிமாவும் இங்க ஓரளவுக்கு எல்லா தொகுதியிலையும் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பெரும்பாலும் இப்ப திமுக கூட்டணியில இந்த திருவள்ளூர், சென்னை இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கற கூட வாய்ப்பு இருக்காங்க. பட் 2021 அவர் இந்த டிவி எல்லாம் உடைச்சு திமுக எதிராக பிரச்சாரம் பண்ணி வாக்கு வாங்கி பொதுவான வாக்குகள் வந்திருக்கும். ஆமா, இப்ப அந்த அதே வாக்குகள் வருமானு தெரியல. ஆனா கொஞ்சம் நீங்களே அங்க போய் செலுத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா, 2024 அம்பத்தூருமே வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குள்ளதான் வந்து வருது. இங்கேயுமே பாத்தீங்கன்னா டிஆர் பாலு 1,12,000 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அதிமுக பிரேம்குமார் ஒரு 37,000, தமாக வேணுகோபால் ஒரு 33,000 வாங்கியிருக்காங்க. ரெண்டையும் சேர்த்தா கூட அந்த ஒரு 70,000 தான் வருது. டிஆர் பால் வந்து 1,12,000 போயிட்டாரு. நாம் தமிழர் ரவிச்சந்திரனுமே ஒரு 22,200 இந்த அளவுக்கான வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே கூட 2024 பயங்கரமான லீடிங்ல தான் வந்து போயிட்டு இருக்காங்க. 2026 யார் யார் இங்க வந்து போட்டிட்டு காத்திருக்காங்க? ஆமா, திமுகல சிட்டிங் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல் அவரே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி சென்னை மாநகராட்சியில 7வது மண்டலத்தோட சேர்மனா இருக்கிற PK மூர்த்தி அவரும் ட்ரை பண்ணிருக்காரு. அதே மாதிரி நாகராஜ், MTR நாகராஜ் அவரும் வந்து எனக்கு ட்ரை பண்றாரு. ஓகே, அதிமுக பார்த்தோம்னா மீண்டுமே வந்து அலெக்சாண்டரே போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள்லையும் இருப்பாரு கண்டிப்பா. அது போல அதிமுக கூட்டணியில இந்த தொகுதி வந்து பாஜக ஒதுக்கப்பட்டா பாஜகவோட இளைஞரணி துணைத் தலைவர் திருவேங்கடம் அவருமே வந்து போட்டியிடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, பாஜக கேட்பாங்களா, பாஜக கொடுக்குறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நாம் தமிழர், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்துல யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? நாம் தமிழர்ல அறிவிச்சுட்டாங்க ஆதித்தன். அதே மாதிரி தாவேக்கால பொறுத்தவரையும் JCD பிரபாகர் அவரு அதிமுக பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தாரு. OPS பக்கம் போய் அப்புறம் அங்க போயிட்டாரு. OPS திமுக போயிட்டாரு. இவரு தாவேக்கால இப்ப நான் தான் அம்பத்தூர்ல நின்னா நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி சீட்டு கேட்கிறாராம். ஓகே, சமூக மக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பட்டியலின மக்கள், வன்னியர், கிறிஸ்தவர், முதலியார் உள்ளிட்ட மக்கள் இங்க வந்து வாழ்றாங்க. அதே போல வெளி மாவட்டங்கள்ல இருந்து வேலைக்கு வந்து இங்க செட்டில் ஆயிருக்கவங்க பொதுவா அம்பத்தூர் பகுதிகள்லாம் இருப்பாங்க. ஆமா, அங்கேயுமே வந்து கணிசமா வசிக்கிறாங்க. பொதுவா JCD பிரபாகர் இங்க நிக்கிறதுக்கு ரீசனுமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். கிறிஸ்தவர் வாக்குகள், பட்டியல் சமூக வாக்குகள், வன்னியர் வாக்குகள் எல்லாம் இருக்கு. நம்ம கண்டிப்பா விசில் அடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து இருக்காரு. ஓகே, பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன தொகுதி பார்க்கலாம்? மாதவரம் அப்படியே வரிசையாவே வந்துடலாம். அதுலதானே இருக்கு. அதே பார்த்துருவோம். ஓகே, மாதவரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நிறைய தொகுதிகள்ல அதிமுக 2 டைம் ஜெயிச்சிருந்தாங்க, திமுக வந்து ஒரு டைம் ஜெயிச்சிருந்தாங்க. இங்க வந்து அதிமுக ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க, திமுக 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. மொத்தமே 3 தேர்தல் தான் நடந்திருக்கு. சோ 2021 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாதவரம் சுதர்சனம் மாதவரம் மூர்த்தியை விட 57,000 வாக்குகள் அதிகமா வாங்கி ஜெயிச்சிருக்காரு. நாம் தமிழர் ஏழுமலையுமே ஒரு 27,500 இந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காரு. இங்கேயுமே மானிமா சார்பில் ரமேஷ் 15,800 வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஆமா, மானிமா வந்து நாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் எப்படி வளர்ந்தாங்கன்னு தெரியல, ஒரு சைடுல மட்டும் அப்படியே வளர்ந்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. 2024 இங்க யார் யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கணும்? 2024 இந்த மாதாவரம் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது. அங்க வேட்பாளரா இருந்தது வந்து சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ்ல. அவர் 1,64,527 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. நல்ல தம்பி இங்க வந்து தேமுதிகல அவர் ஒரு 40,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜகல பொன் பாலகணபதி 43,000 வாக்குகள். இங்கேயும் வந்து தேமுதிகவை பீட் பண்ணியிருக்காங்க பாஜக. நாம் தமிழர்ல ஜெகதீஷ் சுந்தர் வந்து ஒரு 28,814 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. சசிகாந்த் செந்தில் வந்து திருவள்ளூர் தொகுதியில இருக்கிற அந்த 6 சட்டமன்ற தொகுதியிலே இந்த தொகுதியில தான் அதிக வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 1,60,000 தாண்டி போயிட்டு இருக்காரு. அடுத்தா பார்த்தோம்னா 2026 இங்க யார் யாருன்னா திரும்பவுமே மாதவரம் சுதர்சனம். அவர் வந்து திமுகவோட தலைவரோடையும் நெருக்கமா இருக்காரு, இளைஞரணி செயலாளர் 2 பேரோடையுமே நெருக்கமா இருக்காரு. சோ அவர் சீட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. சின்னவரோடையும் நெருக்கமா இருக்காரு, பெரியவரோட நெருக்கமா இருக்காங்க. சோ அதிமுகலையுமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாதவரம் மூர்த்தி தான். ஏன்னா வந்து அதிமுகல வந்து முதன்முறையா அந்த அதிமுக கூட்டத்துல
ஒற்றை தலைமையா எடப்பாடியார் வரணும்ன்ற அந்த குரலை எழுப்புனதே மாதவரம் மூர்த்தி தான். அது ஒண்ணு போதுமே. ஆமா, 2 தொகுதியில கூட நின்று பார்த்தா 2 தொகுதியில கூட எடப்பாடியார் நிக்க வச்சிருவாருன்றீங்க. கரெக்டா. அந்த மாதிரி அவர் வந்து அதிமுக நிக்கிறதுக்கு வாய்ப்புகள், அவர் தான் பெரும்பாலும் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நாம் தமிழர் தாவேக்கால வேட்பாளர் யாரு? நாம் தமிழர்ல கிருத்திகா ஏழுமலை அவங்க வந்து ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டுட்டாங்க. ஓகே. தாவேக்கால பிரபு, விஜய் இளங்கோ, மனோஜ்குமார் இந்த 3 பேரும் வந்து விசில் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, யாரோ ஒருத்தங்க அடிச்சிருவாங்கன்றீங்க. சமூக மக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கேயுமே வந்து பட்டியல் சமூகத்தினர் வந்து அதிகமா இருக்காங்க. அதையும் தாண்டி ரெட்டியார் யாதவர் சமூகத்தினர், அவங்களும் அதோட மற்ற சமூகங்கள் எல்லோருமே இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோல நம்மளோட கடைசி தொகுதியா வந்து இருக்கிறது வந்து திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி. திருவொற்றியூர்ல இது வரைக்கும் யார் எவ்வளவு முறை வெற்றி பெற்று இருக்கா? திருவொற்றியூர்ல 3 தேர்தல்லாம் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தொகுதி 60ல இருந்தே இருக்கு. அதுல 7 முறை வந்து திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவும் சும்மா இல்ல 5 முறை வரையும் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸும் காந்தி காமராஜ் காங்கிரஸ் குமரி அனந்தன் அந்த அவங்க 2 பேரும் தலா ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. 2021 தேர்தல் பொறுத்த வரைக்கும் வந்து திமுக வந்து KPP சாமி அவரோட தம்பி சங்கர் அவர் தான் நின்னாரு. அவர் அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ குப்பன் அதே தொகுதியில ஜெயிச்சவர். அவரை விட 37,600 வாக்குகள் அதிகமா வாங்கி வந்து வெற்றி பெற்றாரு. இதுல வந்து முக்கியமான ஆளா வந்து கடந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் போட்டிட்டாரு. அவர் வந்து ஒரு 48,600 இந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. அண்ணனுக்கே அவ்வளவு வாக்கு தானா? ஆமா, அவ்வளவு வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காரு. ரொம்ப கடுமையான போட்டிகளை போய் சிக்கிட்டாருன்னு சொன்னாங்க. அடுத்து 2024 இந்த தொகுதியில யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கா? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது வடசென்னை தொகுதிக்குள்ளதான் வருது. அந்த தொகுதியில வந்து இப்ப இந்த திருவொற்றியூருக்கான தொகுதியை மட்டும் எடுத்து ஸ்பிளிட்டப்பா பார்த்தோம்னா அதுல திமுகவோட வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர் வந்து 91,163 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக மனோகர் அவர் ஒரு 33,260 வாக்குகள் மட்டுமே வாங்கியிருக்காரு. பாஜக பால் கனகராஜ் நின்னாரு. அவர் வந்து 19,475 வாக்குகள். நாம் தமிழர்ல அமுதினி அவங்க ஒரு 22,718 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் பாஜகவே முந்தி இருக்காங்க. ஆமா, ஏறக்குவே. ஓகே. 2026 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுகலையுமே மீண்டுமே KPP சங்கர் தான் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதிமுக பார்த்தோம்னா அதே போல எனக்கு போட்டி யாரு இல்லைன்ற மாதிரி குப்பன் தான் மீண்டுமே வந்து ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு முன்னாள் எம்எல்ஏக்குமான போட்டியாகத்தான் வந்து மீண்டுமே இருக்கு. நாம் தமிழர்ல வந்து சத்யபாஸ்கர் அவங்க வந்து வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துல மரியவில்சன், JPR அவரோட மருமகன் மரியவில்சன் அவர் வந்து போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. தொகுதி மக்கள் இங்க யார் யாரு அதிகமா இருக்கா? தொகுதி மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மீனவர் சமூக மக்கள் இங்க வந்து பரவலா வசிக்கிறாங்க. அதே மாதிரி பட்டியல் சமூக வாக்குகள் அவங்களும் வந்து வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா நாடார் சமூகம், வன்னியர் சமூகம், இஸ்லாமிய வாக்குகளும் இங்க இருக்குது. சோ இப்படிதான் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த 5 தொகுதிகளுக்கான நிலவரம். மற்ற 5 தொகுதிகள் வந்து இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம். சோ திருவள்ளூர் வந்து தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வியூவர்ஸ் வந்து திருவள்ளூர் நீங்க வந்து பண்ணணும்னு. உங்களோட கோரிக்கையை ஏற்று பண்ணியாச்சு. நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.